வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இவரும் தாவேகா நிர்வாகியா, திமுகவா? ஏவாவேலுக்கு 500 ரூபாய் கட்டுமாலை, விஜயிடம் மன்னிப்பு கேட்ட மாவட்ட செயலாளர். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசனின் புதுமனை புகு விழாவில் அமைச்சர் ஏவாவேலுக்கு பணமாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசனின் புதுமனை புகு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்த் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்து விளக்கு ஏற்றினார். அவருக்கு வழி நெடுங்கிலும் பேனர் மற்றும் பேண்ட் வாத்தியங்கள் வழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பொது பணித்துறை நெடுஞ்சாலை துறை அமைச்சர் ஏவாவேலு, திருவண்ணாமலை எம்பி சிஎம் அண்ணாதுரை, தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, முன்னாள் நகரமன்ற தலைவர் ஸ்ரீதர் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் அமைச்சர் ஏவாவேலுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புதான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்துக்கு வழங்கப்பட்ட மரியாதையை விட அமைச்சர் ஏவாவேலுக்கு மயில் மாலை 500 ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட மாலையை அணிவித்து வரவேற்றார். அவரது காலில் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்கினார். மேலும் அவரது குடும்பத்தினருடன் நின்று அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட திமுக நிர்வாகிகள் அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இது தொடர்பான வீடியோ வைரலானது. அது மட்டுமல்லாமல் பாரதிதாசன் தாவேகா நிர்வாகியா அல்லது திமுக நிர்வாகியா என நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வந்தனர். இந்த நிலையில் தன் வீட்டின் புதுமனை புகுவிழாவிற்கு வருகை தந்த அமைச்சர் ஏவாவேலுவிற்கு பணமாலை போட்டு வரவேற்பு அளித்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் விஜய்க்கு மன்னிப்பு கடிதம் எழுதியுள்ளார். அதில் இனிவரும் காலங்களில் என் சம்பந்தப்பட்ட விழாக்களில் நாம் கழக சொந்தங்கள் தவிர வேறு எந்த மாற்று கட்சி நிர்வாகிகளையும் அழைக்க மாட்டேன் என திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது அரசியல் எதிரி திமுக தான் கூறியது மட்டுமல்லாமல் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் திமுக அரசையும் அமைச்சரையும் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் மாவட்ட செயலாளரின் இந்த செயல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.